நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வினிகர் ஆனியன் பிக்கிள் எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறீங்க. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆனியனும் வினிகரும் வேணுங்க. அது என்ன ப்ராசஸில் பண்ண போகிறதுனா உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஒரு பெரிய சைஸ் ஆனியனை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வினிகரோட ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு நீங்கள் வினிகர் ஆட் பண்ணுங்க. இந்த 1.5 கப்பு வினிகருக்கு நீங்கள் 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணுங்க. இதுதாங்க ரேஷியோ. நம்ம 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/2 கப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிக்கல் வந்து எப்போ ரெடி ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு தான் இந்த பிக்கல் வந்து நீங்கள் சர்வ் பண்ண முடியும். இது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 8 hours அப்படி இல்லைன்னா ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக நீங்கள் வந்து இது நீங்கள் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. இல்லை உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே சர்வ் பண்ணலாம், நல்லா இருக்குங்க. ஆனால் ஓவர் நைட் இருந்தால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வெறும் ஆனியன் பிடிக்கும்னா நீங்கள் இப்படியே பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கேரட் பீட்ரூட் இதெல்லாம் பிடிக்குங்க. அதனால நான் வந்து இப்போ கேரட் மட்டும் ஆட் பண்ணி நான் பிக்கிள் ரெடி பண்ணுறேங்க. உங்களுக்கு காமிக்கிறேன். போதுங்க, கொஞ்சமாக நான் கேரட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கண்டெய்னர் இல்லை பாட்டில் இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பாட்டிலில் ஃபஸ்ட்டு ஆனியன் கேரட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. நைட் ஃபுல்லாக சோக் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் சாலடாகவும் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.